நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்துல நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். டவுன்லோட் தி SKTM Jewel app today. உயிரிழந்த நபரின் உடலை பீகாருக்கு அனுப்பிய சம்பவத்தால் திருவள்ளூர் அரசு மருத்துவமனை பரபரப்பாக காணப்படுவதையும் போலீசார் விசாரணை நடத்துவதையும் விவரிக்கும் காட்சிதான் இது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே உள்ள பூஜ்ஜிரெட்டிப்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்த 60 வயது விவசாய கூலி தொழிலாளி ராஜேந்திரன் தீராத வயிற்று வலியால் பூச்சி மருந்தை குடித்து தற்கொலைக்கு முயன்றார். இதையடுத்து அவரது உறவினர்கள் திருத்தணி அரசு மருத்துவமனையில் ராஜேந்திரனை சேர்த்த நிலையில் மேல் சிகிச்சைக்காக திருவள்ளூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஆனால் அங்கு சிகிச்சை பலனின்றி ராஜேந்திரன் உயிரிழந்தார். இதையடுத்து அவரது உடல் சவக்கிடங்கில் வைக்கப்பட்டு உடற்கூறாய்வு செய்வதற்காக போலீசாரிடம் கடிதம் வாங்கி வரும்படி மருத்துவமனை ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர். இதன் பிறகு என்ன நடந்தது என்பதை அவரது தம்பி மகன் விக்னேஷ் விவரிக்கிறார். போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வரணும், அந்த டாக்குமெண்ட்லாம் கிளியர் பண்ணணும்னு சொன்னோன்னே இங்கே விட்டுட்டு அங்கே போயிட்டு வந்தாங்க. போன இடத்துல அங்கே லேட் ஆகிடுச்சு, நேற்று ஈவினிங் அங்கே லேட் ஆகிடுச்சு. இன்றைக்கி மார்னிங் போயிட்டு எங்கள் பெரியப்பாவோட பையன் ஆரம்பிதாசன், அவன் எங்கள் அப்பா பார்த்திபன், அவங்க எல்லாம் போயிட்டு அதை வாங்கிட்டு இங்கே வந்து பார்த்தா எங்கள் பெரியப்பா அதான் இறந்தவர் எங்கள் ராஜேந்திரன் அவர் இல்லை. சரி அவர் இல்லை, அவங்க காட்டுற இடத்துல அவங்க இல்லைன்னு மற்ற எல்லா இடத்துலையும் செக் பண்ணோம். மற்றமும் எங்கள் பெரியப்பாவோட அந்த அங்க அடையாளங்கள் அந்த எதுவுமே அதான் கூட ஒத்து போகல. அதனால் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. மருத்துவ நிர்வாகத்துக்கும் தெரிவிச்சிருக்கோம். இந்த இடத்துல சரியான எங்களுக்கு ரெஸ்பான்சிபிள் இல்லை. இதன் பிறகுதான் இந்த விவகாரத்தில் மிகப்பெரிய ட்விஸ்ட் அரங்கேறி இருப்பது தெரிய வந்தது. மருத்துவமனை ஊழியர்களின் அலட்சியத்தால் ராஜேந்திரனின் உடல் பீகார் மாநிலத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டது அம்பலமானது. அதாவது வெங்கல் பகுதியில் நடைபெற்று வரும் 6 வழிச்சாலை பணியில் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த இளைஞர் மனோஜ் மான்சி பணிபுரிந்து வந்துள்ளார். இவரும் உடல் நலக்குறைவால் அதே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். எனவே இருவரது உடலும் அடையாளம் தெரியாததாக கருதி சவக்கிடங்கில் வைத்துள்ளனர். இதில் தான் குழப்பம் ஏற்பட்டு மனோஜ் மான்சி உடலுக்கு பதிலாக ராஜேந்திரனின் உடலை தவறுதலாக கொடுத்துள்ளனர். அவர்களும் உடலை பார்க்காமல் ஆம்புலன்ஸில் ஏற்றி பீகாருக்கு கொண்டு சென்று விட்டனர். இதை அறிந்து ராஜேந்திரனின் உறவினர்கள் மருத்துவமனை ஊழியர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஆனால் மருத்துவமனை ஊழியர்கள் தங்களது தவறை உணராமல் உறவினர்களை சமரசப்படுத்த முயன்றதாக கூறப்படுகிறது. எங்க அண்ணன் இல்ல, வேற பாடியெல்லாம் காட்டுறாங்க. நான் இல்லைன்னு சொன்னா என்ன கன்வின்ஸ் பண்றாங்க. இதுவா இருக்கும் பாரு, அதுவா இருக்கும் பாரு, அதுவா இல்ல சார் எங்க அண்ணனே இல்ல எனக்கு தெரியும் கேட்டேன். அவங்க ஒத்துக்கவே இல்லை. என்னையே தான் கன்வின்ஸ் பண்றாங்க, டைம் ஓடுறாங்க. நாங்களாம் முயற்சி சேர்த்து கேட்ட பிறகுதான் மீடியாலாம் வந்த பேர் தான் இப்போ வந்து கண்டுபிடிக்கிறாங்க. பீகாருக்கு போயிருக்குது எங்க அண்ணன் பாடி, இந்திக்காரனை குத்துட்டு இருக்கிறாங்க. இந்திக்காரன் பாடி தான் எனக்கு காட்டுறாங்க. எனக்கு எங்க அண்ணன் தெரியாதா, என் கூட போந்தவராச்சே. அவர் நெத்தியில வந்து ஒரு தழும்பு இருக்கும், சின்ன வயசுல பட்டது. அது இல்லவே இல்லை அவன் காட்டுற பாடியில. இதன் பிறகு ராஜேந்திரனின் உறவினர்கள் மற்றும் வழக்கறிஞர் முத்து ஆகியோர் தீவிர முயற்சி எடுத்து விசாரித்ததில் உடல் ஆம்புலன்ஸ் மூலம் பீகாருக்கு கொண்டு செல்லப்படுவது தெரிய வந்தது. இதையடுத்து காவல்துறை மூலம் அந்த ஆம்புலன்ஸை தொடர்பு கொண்டு ராஜேந்திரனின் உடலை திருப்பிக் கொண்டு வருமாறு கூறியுள்ளனர். அதைத் தொடர்ந்து ராஜேந்திரனின் உடல் மீண்டும் திருவள்ளூருக்கு கொண்டு வரப்படுகிறது. காலையில 11 மணிலிருந்து 3 மணி வரைக்கும் அலட்சியமான பதிலே சொல்லிக் கொண்டிருந்தாங்க. அப்ப நாங்களே முயற்சி எடுத்து லெக்சர் எல்லாம் எடுத்து பார்த்தா நேத்து 3 பாடி மருத்துவமனையிலிருந்து வெளியில போயிருக்குது. ஒன்னு பாத்தீங்கன்னா திருநன்ற ஒரு உறவினர்களே வந்து வாங்கிட்டு போயிருக்காங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா அன்னவுன் இருக்குது, இன்னொன்னு பாத்தீங்கன்னா அன்னவுன் இருக்குது. அந்த அன்னவுன் பாடி எல்லாம் எங்க கொடுத்தீங்கன்னு கேட்டா ஒன்னு திருவள்ளூர், இன்னொன்னு வெங்கல்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வெங்கலுக்கு தொடர்பு கொண்டு கேட்டா அங்க வந்து இந்திக்காரங்க அந்த பாடிய பீகாருக்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்குதா தகவல் வந்தது. அதுக்கப்புறம் காவல்துறை அதிகாரிகள் மூலம் அந்த ஆம்புலன்ஸை நிறுத்தி வச்சு அது எங்களுடைய பிணம், அது கண்டிப்பா எங்களுக்கு வேணும்னு சொன்ன உடனே இப்ப பீகார்ல இருந்து நாளைக்கு நைட் எடுத்து வந்து கொடுக்கறதா சொல்லி இருக்கிறாங்க. இதையடுத்து நடந்த தவறுக்கு மருத்துவமனை நிர்வாகம் தான் பொறுப்பு என குற்றம் சாட்டும் ராஜேந்திரனின் உறவினர்கள் இந்த விஷயத்தில் அரசும் சுகாதாரத்துறை அமைச்சரும் தலையிட்டு அலட்சியமாக செயல்பட்ட மருத்துவர்கள், ஊழியர்கள் மற்றும் மருத்துவமனை நிர்வாகம் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். சுகாதாரத்துறை அமைச்சர் அவர் தானுங்க, அவர் தான் இதுக்கு என்ன பண்ணணும், நேரடியா தலையிட்டு இங்க என்ன தவறு நடந்திருக்குதோ அவருடைய கவனத்திற்கு இது செல்லும் போது அதுக்குண்டான சொல்யூஷனை வந்து நேரடியா வந்து அவர் தான் அமைச்சர் தான் என்ன பண்ணணுங்க, இதுக்கு நேரடியா அவர் தலையிட்டு இதுல யாரெல்லாம் தவறு செய்திருக்கிறார்களோ அது அறிக்கையின் வாயிலாக அவர் தெரிவிக்கணும்.
அறிக்கையின் வாயிலாக தலையிட்டு அவங்க யார் யாருக்கு என்னென்ன தண்டனை அவர் கொடுத்திருக்கிறார் என்றுதான் வீடியோ மூலம் மக்களுக்கு தெரியப்படுத்தணும். அப்பதானே ஒரு அரசாங்கத்தின் மீதும் மருத்துவத்துறை மீதும் நமக்கு ஒரு நம்பிக்கை வரும். அவரே இதுக்கு நேரடியாக தலையிட்டு இதுக்கு ஒரு முடிவு கொண்டு வரணும். நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்துல நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். டவுன்லோட் த SKTM Jewel app today.